தமிழ் இணையவழி தேர்வு வலைவழி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் தொடங்கவிருக்கிறது. முதல் தேர்வாக தமிழ் தேர்விற்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் உள்ளிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் 100 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இயல்வாரியாக பாடப்பகுதி உள்ளிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டு பொதுத் தேர்விலும் வினாக்கள் பாடப்பகுதியில் உள்ளிருந்து கேட்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு 9 வினாக்களும் 2021ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் 5 வினாக்களும் 2022ஆம் ஆண்டு 13 வினாக்களும் 2023ஆம் ஆண்டு 10 வினாக்களும் 2024ஆம் ஆண்டு 1 வினாவும் பாடப்பகுதி உள்ளிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இவ்வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 100 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இத்தேர்விற்கான இணைப்பினை பயன்படுத்தி தேர்வினை எழுதலாம். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேர்வுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இவ்விணைப்பை பயன்படுத்தி தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற மீண்டும் வாழ்த்துக்கள். வாருங்கள், தேர்வு குறித்து, தேர்வில் இடம்பெறும் வினாக்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். தேர்விற்கான இணைப்பில் சென்றால் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, பெயர், பதவி, பயிலும் பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர், மாவட்டம், அலைபேசி எண் போன்றவற்றை உள்ளீடு செய்தவுடன் வினாக்கள் இடம்பெறும். முதல் வினாவாக சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தண்டி அலங்காரம் டேஷ் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு, வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? உலக புவி நாள். வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெறும் நூல். மகாவலிபுரச் செலவு என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர். சினமென்னும் சேந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையச் சுடும் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. வித்யாரம்பம் என்பதன் பொருள். கல்வியில் வாதம் புரிதல் பொருட்டு கொடி கட்டியிருப்பார் என்று குறிப்பிடும் நூல் எது? ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? 4 அடி முதல் 12 அடி வரை உள்ள வெண்பா. புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பு நாடுகளின் எண்ணிக்கை. தமிழ் இமயம் என போற்றப்பட்டவர். திருவல்லிக்கேணி ஆறு என்று அழைக்கப்படும் ஆறு எது? விசா என்பதன் தூய தமிழ்ச்சொல். திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? மயிலாப்பூரில் மார்கழி மாதம் நடைபெறும் விழா. அரிமடனும் சான்றோர்க்கு அணி என்று குறிப்பிடும் நூல். வானரத் தலைவன் யார்? மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று குறிப்பிடும் நூல். இரச்சினிய ஆத்திரிகம் எந்நூலை தழுவி எழுதப்பட்டது? மகர யாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது? 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்னும் கோட்பாட்டை கூறியவர் யார்? தாவோ தே ஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? உள்நாட்டுச் சந்தைக்கு பொருட்களை எடுத்துச் செல்லும் சிறு வணிக கூட்டம் சிற்பம் அமைந்துள்ள இடம். திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை
ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதை திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? 21 நரம்புகளை கொண்ட யாழ். தோப்பில் முகமது மீரனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். கடவு என்பதன் தூய தமிழ்ச்சொல். தேவாரம் யாரால் தொகுக்கப்பட்டது? உ.வே.சா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என குறிப்பிடும் நூல். ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று குறிப்பிடும் நூல். பிறனில் விழையோர் கிளையொடும் கெடுப என்பது டேஷ் பாவிகம். நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை எழுதியவர். புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று கூறியவர். பூமணி அவர்களின் அஞ்சாடி என்னும் புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. கம்பர் தம் நூலுக்கு முதலில் இட்ட பெயர். ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதைகளின் தொகுப்பு. சாம்ப்ளினின் சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு. உலக சுற்றுச்சூழல் நாள். இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். பயோகிராஃபி என்பதன் கலைச்சொல். ஆயர்கள் சூடியிருந்த மாலை. தமிழ் குயிலே கூவி வாவா என பாடியவர். தென்னிந்தியாவில் முதலில் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம். என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது, என் பிறவி ஒழிந்தது என்று கூறியவர். பழங்குடியினரின் சமூக வாழ்க்கை ஓவியம் அமைந்துள்ள இடம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புக வையகமே என்று பாடியவர். சரியான பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. அசராபியாசம் என்பது புறப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல். வே. இறையன்பு அவர்களின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருது பெற்ற நூல். அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் டேஷ் என்னும் துறையாகும். உயிர்மை நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். சிவந்து இலக்கண குறிப்பு தருக. அருங்கானம் புணர்ச்சி விதி தருக. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல். சாலை போக்குவரத்து உதவி தொலைபேசி எண். நடைபெற்று இயலும் என்ற சொல் தொல்காப்பியத்தில் எந்த இயலில் இடம்பெற்றுள்ளது? இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர். சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. காய்முன் நேர் என்பது ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் பட்டம் பெற்றவர். ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்னும் இதழ் நடத்தியவர். எழுச்சி தரும் விழா. இந்தியாவின் முதல் பொது நூலகம். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர். The 400 Songs of Ware and Wisdom, an Anthology of Poem from Classical Tamil, The புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். மந்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர். அனிமேஷன் என்பதன் தமிழ்ச்சொல். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். வி.சி. கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர். பாரதி வாழ்த்து என்னும் நூலை எழுதியவர். மழங்கொலி எழுத்துக்களில் சொல்லில் முதலில் மட்டும் வரும் எழுத்து. மாதவம் இலக்கண குறிப்பு தருக. நன்னுமோ வரும் கூவலுக்கு உதவியே ஒடுக்க இவ்வடியில் கூவல் என்ற சொல்லின் பொருள். நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் ஒன்றை கொண்டு முடியும் பாவகை. இயல் 1 முகப்புப்படும் இடம்பெறும்
இடம் அமைந்துள்ள பகுதி. உடம்பாடு இலாதார் வாய்க்கு குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தன்று இக்குறளில் இடம்பெறும் அணி. ஜெகன் மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியவர். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாடியவர். தொல்நெறி இலக்கண குறிப்பு தருக. சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதை இடம்பெறும் காண்டம். தொன்மைதானே சொல்லும் காலை உரையோடு உணர்ந்த பழமை மேற்கே முயற்சி என்று குறிப்பிடும் நூல். கவிதை எனும் மொழி என்னும் நூலின் ஆசிரியர். தன்மனை என்பது டேஷ் இல்லம். பாரதியார் நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதிய இடம் நாள். சோழர்கால குடவோலை முறை தேர்தல் குறித்து குறிப்பிடும் கல்வெட்டு. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். ஓதர் பிரிவு கால எல்லை. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவே பிற என்ற குறள் இடம்பெறும் அதிகாரம். சடாயு உயிர் நிறுத்த காண்டம். இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி யாருக்குரியது? தேர்விற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள். நமது வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.